அதில் அவாந்தர பேதங்கள் தெய்வமேவ அபர யஜ்யம் என்று தொடங்கி சொல்லப்பட்ட தேவார்த்திய தபஸ்தேத்த தான யஜ்ஞாதிகள். அதிகாரி பேதத்தாலே பிரபத்தி தானே பக்தி இடையிட்டும் இடையிடாதேயும் மோட்சேதுவானார் போல இக்கர்மயோகம் ஞானயோகத்தை இடையிட்டும் இடையிடாதேயும் சபரிகரமான யோகத்தை கொண்டு ஆத்மாவலோகன சாதனமாம். ஏன் அது தவிர இப்போ இந்த கர்மயோகம் இருக்கோ இல்லையோ, இந்த கர்மயோகமானது அதனுடைய ஒரு விஷயம் சொல்லுவோம். சில அதிகாரிகளுக்கு இந்த கர்மயோகமானது என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம்னு சொல்லுவோம் இல்லையோ, இந்த கர்மயோகம் வந்துட்டு கர்மயோகத்துலேருந்து நேரம் அப்படியே பக்தி யோகத்துக்கு போகிறவா சில பேர் உண்டு. அதாவது ஞான யோகத்தை கொடுக்காத கர்மயோகமே பக்தி யோகத்தை கொண்டு மூட்டிடும். நல்ல வசந்த அதிகாரம் இருந்தால், சாதாரண அதிகாரம் இருந்தால் கர்மயோகம் வந்து அப்புறம் ஞான யோகம் வந்து அதுக்கப்புறம் பக்தி யோகத்துக்கு போகிறவா சில பேர் உண்டு. அது அதிகாரி பேதத்தால் அது எப்படி இருந்தால் இது பாருங்க, சில பேர் பிரபத்தியும் பண்ணி பக்தியும் பண்ணி அப்புறம் மோட்சத்துக்கு போடுவாருங்க. சில பேர் என்ன பண்ணுறா, இந்த பிரபத்தியை போட்டு பக்தி யோகம் இல்லாதே மோட்சத்துக்கு போடுவாங்க. இந்த பிரபத்தியானது பக்தி யோகத்துக்கு இடையிட்டு சில பேருக்கு பலன் கொடுக்குது. சில பேருக்கு இடையிடாதே அத்வாரக பிரபத்தி இஷ்டாளுக்கு நேரவே மோட்சத்துக்கு கொடுக்குது. அதான் உதாரணம். அதாவது இந்த கர்மயோகமானது ஞான யோகத்தில் ஈடுபடுத்தாமல் நேரவே பக்தி யோகத்தை சில அதிகாரம் கொண்டு விட்டுருது. அதாவது அந்தர்கத ஜானம், கர்மயோகம் பண்ணிச்சே ஆத்ம ஜானம் கொஞ்சம் இருக்கோ இல்லையா வாழ்க்கை. ஆனால் கர்மயோகம் பண்ணிச்சு ஆத்ம ஜானம் இருக்கிறதுனால இந்த ஆத்ம ஜானத்தோட கர்மயோகம் பண்ணுறவாளுக்கு அதுவே முதிர்ந்து போய் அப்படியே பக்தி யோகத்தையே கொண்டு விட்டுரும். சில மந்தாதிகாரில் இருந்தால் அவளுக்கு ஞான யோகத்தில் கொண்டு விட்டு விடும். அதிகாரி பேதத்தாலே அதிகாரி பேதம்னா அவளுடைய யோகம் ஒன்றே ஒரு பலத்திற்கு சத்வாரகமாயும் அது உதாரணம் சொன்னார். சத்வாரக பிரபத்திற்கு அதிக இடையடாயம் அதான் சொல்றாரு. இங்கு கர்மயோக அனுஷ்டாத்தாவுக்கு சிஷ்டதையா விபதேசத்துவம் நிஷ்பிரமாத சுகரோபாய அபிலாஷித்துவம் அதிகாரி இல்லாமையும் துஷ்கரோபாயத்தையும் முடிக்கலாம் என்ற தைரியமும் வந்து தன் நிர்வகண சாமர்த்தியம். அதாவது கர்ம முகுந்தன் முகுந்தா என்ன பேசிட்டா இருக்கு நீ அந்த என்ன அதிகாரின்னு கேட்டால், கர்மயோகம் பண்ணுறவன் இவனுக்கு ஞான யோகம் இல்லாதையே அவனுக்கு பக்தி யோகம் உண்டாயிடும். என்ன சில அதிகாரிகளுக்கு பக்தி யோகத்தை கொடுக்கும். இது என்ன அதிகாரின்னு கேட்டால், மந்தாதிகாரி சொன்னோம் அப்படி இல்லை. அதாவது ரொம்ப பரம சிஷ்டாளாக இருக்கா. சிஷ்டாளாக இருக்கா கர்மயோகத்தை விட்டுட்டாலேனா லோகம் பூராவும் விச்சுன்னு போயிடும். கர்மத்தை விட்டுணும். அதுக்கு சிஷ்டத்தையா விபதேசியாளர்கள், அதாவது சிஷ்டால் லோகத்தால் கொண்டாடப்படுவாள். அவள் எப்பவும் கர்மயோகத்தையே பண்ணக்கூடியவள். அவள் என்ன பண்ணுறன்னா சுலபமாக கர்மாவை பண்ணி 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 வழக்கமாக போட்டதுனால இந்த கர்மயோகத்தை பிரமாதம்னு அனவதானத்தை, அதாவது கவனக்குறவு இல்லாமல் கர்மயோகம் பண்ணால் கவனம் வராது, கவனக்குறவு வராது. கர்மயோகம் பண்ணுறவளுக்கு கவனம் குறவு படாது. ஏன்னா கர்மம் பண்ணி பண்ணி வழக்கமாக இருக்கிறதுனால இவன் மனசு வேற எங்கேயா போயிருந்தா கூட கர்மயோகம் தானே கை வழக்கமாக வந்துடும். அது நிஷ்பிரமாதமாய், அதாவது கவனக்குறவு இல்லாததால் சுலபமாக செய்யக்கூடியதான கர்மயோகத்திலே பண்ணணும்னு ஆசை உள்ளவாளுக்கு இந்த கர்மயோகம் இதே பண்ணிட்டு இருப்பாங்க. ஞான யோகம் பண்ணதா இருந்தாக்க அது சப்பிரமாதம். அதாவது ஞான யோகத்துக்கு கொஞ்சம் தவறுனா கூட போகிறோம் கீழே கொண்டு வேண்டியது. அந்த மாதிரி அது சில பேர் என்ன கஷ்டமாக இருந்தாலும் ஞான யோகத்தை பண்ணத்தான் பண்ணுவேன்னு அந்த தைரியம் தீராடுகள். அப்படிப்பட்ட அதிகாரிகள் கர்மயோக ஞான யோகத்துக்கு அதிகாரி. கர்மயோகத்துக்கு அதிகாரி யாருன்னு கேட்டால், ஞான யோகத்தை பண்ணி முடியுமோ முடியாதோன்னு மனசில் அதைரியம் உள்ளவர்கள், சுலபமாக இருக்கிற கர்மயோகத்தையே பண்ணியுள்ளவான்னு என்ன இருக்கிறவார், அதுவும் பரம சிஷ்டாளாக லோகத்தில் கொண்டாடப்படுவார். அப்படிப்பட்ட கர்மயோகத்துக்கு அதிகாரி. ஞான யோகத்துக்கு அதிகாரினா அவள் சிஷ்டா இல்லை. அவள் கர்மயோகத்தை தாண்டி ஞான யோகத்துக்கு போனால் கூட அவளை பார்த்து லோகம் காப்பி அடிக்காது. அவள் கர்மா விட்டாள்னாக்க அதுக்காக காப்பி அடிக்காது. ஆனால் அவளுக்கு கர்மா உண்டு. ஆனால் பிரதானமாக ஞான யோகத்தை அவள் ஞான யோகம் வந்ததுன்னா கர்மயோகமானது கொஞ்சம் குறையும். அதனால் அவளுக்கு சிஷ்டத்தையா லோகத்தில் விபதேசம் கிடையாது. அவளை கொஞ்சம் கடினமாக இருந்தால் கூட அந்த கடினமாக இருக்கிற காரியத்தையும் செய்து முடிக்கலாம்னு தான் ஒரு எண்ணம் இருக்கும் அவளுக்கு. அப்படிப்பட்டவர்கள் ஞான யோகத்துக்கு அதிகாரிகள். அப்படிப்பட்டவளுக்கு கர்மயோகமாக என்ன பண்ணுங்கடா, திருப்பி பண்ண கர்மாவே பண்ண வேண்டியது வர்றா. புதுசாக ஏதாவது ஒரு சேஞ்ச் இருந்தால் தேவையில்லை. கடினமாக இருந்தால் கூட அந்த காரியத்தை பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருந்தால் சரி ஞான யோகத்தை கூட தள்ளி விட்டோம். சில பேருக்கு என்னென்ன அப்படி நம்ம பழக்கமாக இருக்குது கர்மா, இதை பண்ணியே தான் நாம் கர்மனைவி சம்சுத்தியும் ஆசோகத்தை அடைஞ்சாங்க. அவள் ஞான யோகத்துக்கு போகவே இல்லை. கர்மனைவி சம்சுத்தியும் ஆஸ்தா ஜனகாதையா இல்லை. ஜனகர் போய் எடுத்தாருன்னா எத்தனையோ மனுஷன்லாம் இருக்காங்க. மனுஷனுக்கு வேறு வேலை கிடையாது. அவள் கர்மானுஷ்டானம் பண்ணுறா, அது பெருசு இல்லை. ராஜ்யம் ஆளுற மகாராஜா ஜனகர், அவர் கர்மயோகத்தை விடாத பண்ணி அவர் சித்தின்னா மோட்சம் இல்லைங்க, பக்தி யோக சித்தி.
அதில் அவள் ஞான யோகத்துக்கு போகாதையே கர்மயோகத்தினாலேயே அவள் வந்து ஞான யோகம் இல்லாமல் பக்தி யோகத்துக்கு போயிட்டா. அப்போ அதனால் சிஷ்டத்தையா அவர் ஜனக மகாராஜ் சிஷ்டத்தையா விபதேசம். அவர் என்ன பண்ண ஞான யோகத்துக்கு அவஸ்தப்படுறது காரணம் இந்த கர்மயோகத்தையே பண்ணிட்டே இருந்தா இதுலேயும் ஞானம் ஆத்ம ஞானம் வரதுனால இதுவே நமக்கு ஞான யோகமாக ஆகி இது பக்தி யோகத்தை உண்டு பண்ணி கொடுத்துருவோம்னு எண்ணம் இருப்பாளுக்கு கர்மயோகம் தான் வந்து சுலபமாக பண்ணிக்கணும். அதாவது இங்கே கர்மயோக அனுஷ்டாத்தாவுக்கு சிஷ்டத்தையா விபதேசித்துவம், நிஷ்பிரமாத சுகர உபாய அபிலாஷித்துவம், சுலபமாக செய்யக்கூடியதாய் தவறுதல் இல்லாததாய் சுலபமாக செய்யக்கூடியதான உபாயத்தை பண்ணணும்னு தானே ஒரு ஆசை. இப்படிப்பட்டவன்கள் கர்மயோகத்துக்கு அதிகாரி. ஞான யோக அனுஷ்டானத்துக்கு சிஷ்டத்தையா விபதேசத்தும் இல்லாமையும் ஞான யோகம் பண்ணுறதுக்கு சிஷ்டத்வேன விபதேசம் கிடையாது. துஷ்கர உபாயத்தையும் முடிக்கலாம் என்ற தைரியமும், ஏன் கடினமாக இருந்தால் கூட ஞான யோகத்தை பண்ணி முடிச்சுடலாம் தைரியமும் இருக்கணும். தன் நிர்வகண சாமர்த்தியம், அதனால் அதை நிர்வகிக்க சாமர்த்தியம் உள்ளவாள் இருப்பாள். அதனால் கர்மயோகத்துக்கு அதைரியம் உள்ளவா, நிர்வகண சாமர்த்தியம் இல்லாதவர்கள் அசக்தர் சிஷ்டாளாக இருப்பா. இவள் எல்லாரும் கர்மயோகத்துக்கு அதிகாரம். சாமர்த்தியம் இருந்து சிஷ்டத்தையா விபதேசம் இல்லாமல் இருந்தால் அவள் ஞான யோகத்துக்கு அதிகாரம். அதனால் இப்படிப்பட்ட முதல் அதிகாரத்தின் மூலம் மந்த தைரியாளாக இருக்குவா. அவள் விஷயத்தில் கர்மயோகமானது என்ன பண்ணுறதுனா ஞான யோகத்தை கொடுக்காதையே நிறைய பக்தி யோகம். ஒரே வஸ்து ஒரே உபாயமானது ஞான யோகத்தை கொடுத்தும் பக்தி யோகத்தை கொடுக்கும், ஞான யோகத்தை கொடுக்காதையும் பக்தி யோகத்தை கொடுக்கும்னு விசித்திரமா இருக்கேன். இப்போ பிரபத்தியானது பக்தி யோகத்தை கொடுத்தும் மோட்சம் கொடுக்குறது, பக்தி யோகத்தை கொடுக்காதையும் மோட்சத்தை கொடுக்கும் இல்லையோ, அது ஒத்துருக்கும் இல்லையோ. அதாவது சத்வாரக பிரபத்தின விஷயத்தில் பக்தி யோகத்தை உண்டு பண்ணி கொடுத்து மோட்சம் கொடுக்குறது, அத்வாரக பிரபத்தின நம்ம விஷயத்தில் பக்தி யோகம் இல்லாதே மோட்சத்தை கொடுக்குறது. இப்போ இந்த விஷயங்கள்லாம் இப்போ எல்லாருக்கும் சுலமாக புரிஞ்சுக்க முடியும். சத்வாரக பிரபத்தி இருந்தாலும் அத்வாரக பிரபத்தி இருந்தாலும் இந்த விஷயம் முடிஞ்சிருக்கு. அதில் அதிகாரி பேதத்தாலே பிரபத்தி தானே அதிகாரின்னா அங்கே என்ன அதிகாரி பேதம்னா சீக்கிரமாக மோட்சத்துக்கு போகணும். அதை சகிச்சுன்னா இருக்கும் பக்தி யோகத்தை சக்தி அதிகாரம் விளம்பக்ஷமத்தை இதெல்லாம் இருந்துருத்துனாக்க அவன் பக்தி யோகத்துக்கு அதிகாரி. அகிஞ்சனா இருந்துட்டா அவன் வந்து சரணாகத்துக்கு அதிகாரி. அதாவது சகிஞ்சனத்துக்கு அகிஞ்சனத்துக்கு அதிகாரி பேதத்தினால அந்த பிரபத்தியானது பக்தி இடையிட்டும் இடையிடாதையும் மோட்சத்தை கொடுக்குறா போல இங்கே வந்து சக்தாசக்த பேதத்தினால இங்கேயும் வந்து அசக்தனாக இருக்கும் சிஷ்டனாக இருக்கும் கர்மயோகத்துக்கு அதிகாரி. சிஷ்டனாக இல்லாதவன் சக்தனாக இருக்கிறவன் அவன் ஞான யோகத்துக்கு அதிகாரி. கர்மயோகம் ஞான யோகத்தை இடையிட்டும் ஞான யோகத்தை இடையிட்டும் இடையிடாதையும் இது என்ன பண்ணுறதுன்றா சபரிகரமான யோகத்தை கொண்டு இந்த கர்மயோகி ஞான யோகம்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். அந்த யோகத்தை யோகனத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடியதான யோகம். யோகமாவது பவிஷ்யத் ஆத்ம சாட்சா்கார அனுகுண சித்தவருத்தி நிரோத ரூபமான வியாபாரம். ஏன் மேலே ஆத்மாவலோகம் வரப்போகுது, அதுதான் சித்தவருத்தி நிரோதம் வியாபாரம். அதை கொண்டு அதை அங்கீகரித்து ஆத்மாவலோகம் சாதனமா. அதில் இந்த கர்மயோக ஞான யோகங்கள்லாம் ஆத்மாவலோகத்துக்கு சாதனம். ஆத்மாவை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த மேலே வரப்போகுது கிழிச்சிய ரத்தத்தை முடிச்சிருந்த ஒரு கர்ச்சீஃபோட ரத்தத்தை கழுவு விட்டான். அந்த ரத்தம் தழிஞ்சுதான் அந்த கர்ச்சீஃப் கடிச்சிருக்கு முடிச்சோட உடனே அடுத்தாப்புல தான் கிடைக்க போடுது ரத்தனம். அந்த உள்ள இருக்க ரத்தனம் காண்டிக்கு கிழிச்சியை காண்பது ஒரு உபாயமா இருக்கிறா போல அந்த ரத்தனம் போல பரமாத்மாவை காண்பதற்கு ஜீவாத்ம தரிசனம் உபாயமாக இருக்கிறது. சபரிகரமான யோகத்தை கொண்டு ஆத்மாவலோகம் சாதனமா. ஞான யோகமாவது ஞான யோகமாவது கர்மயோகத்தால் அந்த கரணஜயம் பிறந்தவனுக்கு பிரகிருத்தியாதி விலட்சணமாய் ஈஸ்வரனை பற்ற ஆசேத்வசேஷத்துவங்களாலே சரீரத்தையா பிரகாரமான சுரூபத்தை நிரந்தர சிந்தனம் பண்ணுகை. இப்போ ஞான யோகம்ன்றது தன்னுடைய ஆத்மாவை நிரந்தர சிந்தனம் பண்ணுகை. இது நிரந்தரமான தியானம் பண்றதுதான் இந்த ஆத்மாவோகம். இந்த ஞான யோகம் நிரந்தர சிந்தனம் பண்ணுகை. அவன் ஞானி ஞானி இல்லை. ஞானினா அந்த பக்தி யோகத்துக்கு வந்து பகவத் பிராப்திக்காக பக்தி யோகம் பண்றவனுக்கு ஞானின்னு. இது வந்து பக்தி பெருமாள் அடையிறது ஐஸ்வர்யாட்சா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஞான கர்மயோகம் வேணும். இதை கொண்டு பார்க்க முடியாது. கடைசியாக பக்தி யோகத்தை எய்யும் என்னன்னு பாருங்க. இந்த பக்தி யோகம் பண்றானே அவன் பகவத் பிராப்திக்காக பண்றது தான் ஞானிக்கு வேண்டியதான் செய்யணும். யார் எந்த பலத்தை உத்தேசித்து பண்றதா இருந்தாலும் கர்மயோகம் ஞானிக்கு கட்டாயம்
அது அவசியம் இல்லை. அதனால இப்போ அந்த தன் ஸ்வரூபத்தை நிரந்தர சிந்தனம் பண்ணுகை, தன் ஸ்வரூபத்தை நிரந்தர தியானம் பண்றது தான் ஞான யோகம். ஈஸ்வரனை பற்றி ஆதேயத்து விதேயத்துவ சேஷத்துவங்களாலே சரீரத்தையா பிரகாரமான தன் ஸ்வரூபத்தை நிரந்தர சிந்தனம் பண்ணுகை. அது நிரந்தர சிந்தனம் பண்றது. அது எப்படின்னா அந்த ஆத்மா ஈஸ்வரனுக்கு அந்த கர்மயோகத்தால் அந்த கர்ணஜயம் பிறந்தவனுக்கு, கர்மயோகத்தால் அந்த கர்ணஜயம் பிறந்துவிட்டோன்னா அவனுக்கு பிரகிருத்தியாதி விலட்சணமாய் இருக்கும்படியான தன் ஸ்வரூபத்தை விலட்சணமாய் நிரந்தர சிந்தனம் பண்ணுகை. பிரகிருத்தியை காட்டிலும் இந்த சரீரமானது ஆத்மாவானது விலட்சணம் என்றதாக சிந்தனம் பண்ணுவது. நிரந்தர சிந்தனம் பண்ற போது விஜாத்திய பிரமம் வராமல் இருக்கிறதுக்காக பிரகிருத்தியை காட்டிலும் விலட்சணமா என்றால் சொல்லிவிட்டார். ஆதி புத்தி இந்திரியங்கள் இதில் காட்டிலும் விலட்சணமாக சிந்தனம். அந்த சிந்தனம் பண்ற போது ஆதே சரீரத்தையா சிந்தனம் பண்ணணும்னு சொல்ல, ஈஸ்வரனை பற்ற ஆதேயத்து விதேயத்துவங்களாலே சரீரத்தையா பிரகாரமான தன் ஸ்வரூபத்தை, பரமாத்மாவுக்கு சரீரமா இருக்கிறதான தன் ஸ்வரூபத்தை, பரமாத்மாவுக்கு சரீரமா இருக்கிற தன் ஸ்வரூபத்தை பிரகிருத்தியாதி விலட்சணமாய் நிரந்தர சிந்தனம் பண்ணுகை. அதனால அந்த ஜீவாத்மாவை பிரகிருத்திக்கான வேறுபட்டவன் என்றால் சிந்தனம் பண்ண வேண்டும். ஆனா அந்த ஜீவன் எப்படி இருக்காங்க? பரமாத்மாவும் சரீரமா இருக்கிறான். அதனால இந்த சிந்தனம் பண்ற போது ஜீவாத்மாவை பிரகிருத்திக்கான விலட்சணம் தான் சிந்தனம் பண்ணுமே தவிர பரமாத்மாவுக்கு சரீர பூத்தன்னு நினைக்க வேண்டாம். அதாவது அந்த ஞான யோகம் அனுஷ்டிக்கிற போது அந்த ஞான யோகத்துல அந்த ஜீவன் பரமாத்மாவுக்கு சரீரம் என்றதான எண்ணம் இங்க வரக்கூடாது, அதுக்கு முன்னாடி இருக்கணும். அதாவது அந்த பொய் சொல்ற அந்த பையன் உண்மை, இந்த உண்மையை சொல்ற அந்த பையனை உண்மை சில இடங்கள்ல என்ன இப்படியே தெரிஞ்சுக்கோன்னு சொன்னாதான் அது தெரியும். இப்படிப்பட்டவன் அவன், இப்படிப்பட்ட அவன், அவனை பத்தி நீ தெரிஞ்சுக்கோ, அப்படி அவனை பத்தி நீ இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்ன. அது அந்த கருப்பா இருக்கான அந்த பையன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னாக்க இது தெரிஞ்சுக்கோ எதாவது தெரியும். கருப்பா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம் இல்லை. அந்த பையன் ஒரு அழகா இருக்கான ஒரு பையன், அந்த பையனை ரொம்ப புத்திசாலின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னா தெரிஞ்சுக்கோன்னு எதை பத்தி தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? அவன் புத்திசாலின்றதை பத்தி தான் தெரிஞ்சு சொல்ற. ஆனா அழகா இருக்குன்னு அவனுக்கு அடையாளம் காட்டுறதா சொன்ன. தெரிஞ்சுக்க வேண்டிய அம்சம் என்ன? அதே போல பரமாத்மாவுக்கு சரீரமா இருக்க ஜீவாத்மாவை பிரகிருதி விலட்சணமாக தியானம் பண்ணணும் அப்படின்னாக்க தியானம் பண்ண வேண்டிய முறை எந்த மாதிரி? பிரகிருதி விலட்சணம் ஜீவாத்மா, அவ்வளவுதான் தியானம் பண்ணணும். ஆனா அந்த ஜீவாத்மா எப்படிப்பட்டவன் கேட்டா அவருடைய உண்மை நிலைமை சொல்ல பரமாத்மாவை சரீரபூத்தன். அந்த பரமாத்மாவுக்கு சரீரபூத்தனா இருக்கான்னு தியானம் பண்ணு சொன்னா எத்தனை சொல்லணும்? பிரகிருத்தியாக விலட்சணமாய் பரமாத்மாவின் சரீரத்தையா நீ நிரந்தர சிந்தனம் பண்ணணும்னு சொல்லுவான். பரமாத்மாவை சரீரமாகவே நீ ஜீவாத்மா தியானம் பண்ணணும் சொல்லியிருந்தா இது புரியுது கொஞ்சம் கஷ்டம். இந்த தியானத்துல பகவத் சரீரத்தும் விஷயமா இருந்தா இல்லையான்னு கேள்வி. அதாவது ஜீவாத்மாவை பத்தி தியானம் பண்ற போது அதுல பரமாத்மாவுக்கு ஜீவன் சரீரம்னு சொல்லி தியானம் பண்றதா வேண்டாமா அப்படின்னு கேட்டா, பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா சரீரம் தெரிஞ்சிருந்தால் போறோம், தியானம் பண்ற சமயத்தில் அதை சேர்த்து தியானம் பண்ண வேண்டாம். தியானம் பண்ற சமயத்தில் அதை சேர்த்து தியானம் பண்ண வேண்டாம். தியானம் பண்ணிச்சு எப்படி நம்ம பண்ணோம்? ஜீவாத்மா ஞானானந்த சுரூபனாய் அமல்னாய் அணுவாய் இருக்கான், பகவத் சேஷபூத்தனா இருக்கான்னு சொல்லுவாங்க. பகவத் சேஷபூத்தம் தெரியும் இவனுக்கு. ஆனா அனுசந்தானம் பண்ணிச்சு இவன் தெரிஞ்சதெல்லாம் சேர்த்து அனுசந்தானம் பண்ண வேண்டாம். பிரகிருதிக்கான லட்சணம் அவனை தெரிஞ்சால் போறோம். பகவத் சேஷத்தை அவன் அனுசந்தானம் பண்ண வேண்டாம் அப்படின்றதால் ஏற்படும். சொல்றேன் ஆதேயத்து விதே பிராரத்தம் தன் சுரூபத்தை நிரந்தர சிந்தனம் பண்ணி இக்கர்மயோக ஞான யோகங்களாலே அந்த யோக முகத்தாலே ஆத்மாவலோகனம் பிறந்தா. இப்ப வந்து கர்மயோக ஞான யோகத்தை பண்ண உடனே என்னாச்சு? அது யோகத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். யோகம்னா யோக சித்தவருத்தி நிரோதான்னு சொன்னோம் இல்லையா? அந்த சித்தவருத்தி நிரோதன மனசுல ஜீவாத்ம சாட்சா்காரத்துக்கு வேண்டியதாக அந்த மனசை வெளியில போக விட்டாதபடிக்கு நாம் தடுக்கிறோம். தன் சுரூபத்தை நிரந்தர சிந்தனம் பண்ணுகை. தன் சுரூபத்தை சுரூப நிரூபங்களான ஞானயோக கர்மயோகங்களுக்கு ஆத்மாவலோக சாதனத்தும் இருந்தாலும் பகவத் உபாசன உபயோகிப்பு உண்டாகல எப்படி என்ன அழைப்பிய ஆத்மாவலோகனம் பிறந்தால் இத்தெந்தும் பூர்வமுக்கு அனுவாகும். பிறந்த பின் ஆத்மாவலோகம் பிறந்தால் இது பாக்கியம்
இப்போ யோக முகத்தாலே, அந்த யோகம்ன்றது என்னன்னா மனசை அடக்கிறது. இந்த மாதிரி ஜீவாத்மாவை தியானம் பண்ணிட்டு இப்படிப்பட்ட ஜீவாத்மாவை தவிர வேற வஸ்துவை பார்த்து விட்டால் மனசை கட்டுப்பாடு பண்றோம். அந்த மனசை கட்டுப்பாடு பண்ண பிறகு இவனுக்கு ஆத்ம சாட்சா்காரமானது வருது. ஆத்ம சாட்சா்காரம் வந்தாவிட்டு அவனுக்கு பகவத் பக்தியானது மேல கிடைக்கிறது. இந்த கர்மயோக ஞான யோகங்களாலே யோக முகத்தாலே, இந்த யோகம்ன்றது என்ன, ஆத்மாவலோகனத்துக்கு சாதனமா இருக்கும்படியான அந்த மனசை அடக்கிறது. அதுதான் இங்க யோகம். அந்த யோக முகத்தாலே ஆத்மாவலோகனம் பிறந்தால் வைஷீக சுக வைத்திருஷ்ணியாவகமான ஆத்மானுபவமாக ஆகர்ஷகத்தில் அகப்பட்டில் எனக்கு இந்த ஆத்மாவலோகனம் பிறந்து பிறந்தா அடுத்தாப்புல என்ன வரப்போகுது, அது பக்தி யோகத்துக்கு அதிகார கோட்டிலே ஏறிட்டு கிடக்கும் மேல சொல்ல போறேன். இந்த ஆத்மாவலோகம் வந்துட்டுனா மேல பக்தி யோகமானது இவனுக்கு கை வந்துடுது. ஏன்னா பக்தி யோகத்தை அனுஷ்டிக்கிறது ஃபுல் குவாலிஃபைடா ஆயிடும் அப்படின்னு கேட்டா அதுதான் உதாரணம். ஆனா இந்த ஜீவாத்மா சாட்சாத்கரிச்ச உடனே இதுலயே அவன் ஓடிவிட்டு கூட இதை தாண்டியவன். ஏன்னா அந்த ஜீவாத்மாவே ஜீவாத்மா ஸ்வரூபமே அத்தியந்தம் ஆனந்த ரூபமா இருக்கு. பிரத்யக்ஷாவகம் சுகம் ஆத்தியந்திகம் செய்து சுகம் ஆத்தியந்திகம் எத்த எம் லப்வாச்சு அபரம் லாபம் மன்னித்தே நாசிகம் ததான்னு கீதையில வரைச்சு இந்த ஆத்மானுபவம் வந்துட்டா இதுக்கு மேல சுகம் கிடையாதுன்னு நினைக்க முடியா, அது பண்றது. ஆத்மாவலோகம் வந்துருக்குன்னா இதுக்கு மேல்பட்ட சுகமே ஒன்றும் கிடையாதுன்னு நினைக்க முடியா பண்ணும். பரமாத்மானுபவம் ஒன்று இருக்குன்னு நினைச்சுட்டவனக்கே இல்லை அவன் ஆப்பிட மாட்டான். இந்த ஆகுட்டான் ஆத்மானுபவத்தோடய இருந்து கூட மேல பரமாத்மா கிட்ட போகவே முடியாது. அதுதான் சாகிறது. வைஷீக சுக வைத்திருஷ்ணியாவகமான ஆத்மாவலோகனம் பிறந்தால் வைஷீக சுக வைத்திருஷ்ணியாவகமான ஆத்மானுபவமாக ஆகர்ஷகத்தில் அகப்பட்டில் நாகில். அந்த ஆத்மானுபவம்ன்றது வைஷீக சுகங்களோ சிற்றின்ப அனுபவம். சிற்றின்ப அனுபவத்தை காட்டில இது விலட்சணமா இருக்கக்கூடியது. இது அதுக்காட்டில இது ஆனந்தம் ரொம்ப அதிகம். அந்த அது வைத்திருஷ்ணம்னா வைஷீக சுகத்துல சிற்றின்பங்கள வைத்திருஷ்ணம் வைராக்கியம். அந்த வைராக்கியத்தை உண்டு பண்ணக்கூடியது ஆத்மானுபவம். ஆத்மானுபவம் உண்டு விட்டுன்னா இதர விஷயங்கள சீச்சின்னு விட்டுருவான். ஆனா இதுலயும் இருந்துடக்கூடாது. இதுக்கு மேற்பட்ட பரமாத்மா அனுபவத்தை பற்றி இந்த ஆத்மானுபவத்தையும் சீச்சின்னு விட்டுருவோம். அதெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கும். இப்போ பெருமாள் உத்தேச துரோகம் தபஸ் பண்ற போது விஸ்வாமிக்கு தபஸ் பண்ணும்போது அப்சரஸ்திகள்லாம் தன்னுடைய அழகை காட்டி தபஸை கிடைக்கலையா, உடனே விஸ்வாமத்துக்கு கால் தாழ்ந்து விட்டேன், யோகம் குறைஞ்சிடும். அதுலயும் மனசை பறி கொடுக்காம இருந்தா உடனே பரமாத்மா சாட்சாத்காரம் கிடைக்கும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பரமாத்மா பக்தி வரத்துக்கு முன்னாடி ஜீவாத்மா சாட்சாத்காரம் வர்றது, அந்த ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபம் ரொம்ப சுகரூபமா இருக்குது. அதுல இருந்துக்கூடாது. அதுல இடியாமல் இருந்துட்டா உடனே அது பரமாத்மா அனுபவத்தை கொண்டு ஆத்மானுபவ சுகமாக ஆகர்ஷகத்தில் அகப்பட்டிருந்தாகில் பரம புருஷார்த்தமான பகவத் அனுபவத்துக்கு உபாயமான அது அப்படாது போனா இதை காட்டிலும் பரம புருஷார்த்தமா இருக்கிற மோட்சம் இருக்கு. அந்த மோட்சத்துக்கு உபாயமா இருக்கக்கூடியதான பகவத் அனுபவம் இருக்கோ இல்லையா, அதான் பரம புருஷார்த்தமான பகவத் அனுபவத்துக்கு உபாயம் இது பக்தி யோகம். பரம புருஷார்த்தம் பகவத் அனுபவம் பரம புருஷார்த்தம், பரிபூர்ண பிரம்மானுபவம் பரம புருஷார்த்தம். இதற்கு உபாயம் பக்தி யோகம். அந்த பக்தி யோகத்துக்கு அந்த பக்தி யோகத்துல இழியும் போது இது அதுக்கு காரணமாக அமைகிறது. எது ஜீவாத்மா அவலோகனம், ஆத்மாவலோகம். எப்படின்னு கேட்டா இழியும் போது உள்ளிருக்கிற ரத்னங்காண்கிக்கு கிழிச்சீரை கண்டார் போலே அந்தர்யாமியை பார்க்கும் போதைக்கு அவனுடைய சரீரபூதனான ஜீவாத்மாவுக்கு அதிகார கோட்டிலே ஏறிட்டு கிடக்கும். தொலைச்சுட்டான் ஒருத்தன் துணியோட ரத்தனத்தை. அவன் என்ன பண்றான், அந்த அந்த துணியை கிடைச்சிது. துணியை எடுத்தோடனே சரி துணியை பார்த்த உடனே அடுத்தாப்புல சில பேர் துணியினுடைய அழையே பார்த்துட்டு இருக்காங்க, ரத்தனத்துக்கிட்ட போகவே மாட்டான். அந்த துணியினுடைய அழையை நாம் அந்த மாதிரியாக அவனுடைய சரீரபூதனான ஜீவாத்மாவுடைய தரிசனம் உபயுக்தமாய் கொண்டு அந்த ரத்தனத்துக்கு துணி ரொம்ப நெருங்கினதா இருக்கு. அந்த நெருங்கின துணியை பார்த்த உடனே ரத்தனத்துடைய தரிசனம் வரப்போறாப்புல பரமாத்மாவை சரீரமான ஜீவ சாட்சா்காரம் வந்ததுன்னா அடுத்தாப்புல உள்ள ஆத்மாவா இருக்கிற பரமாத்ம சாட்சா்காரம் வரும். அவருடைய சரீரபூதனான ஜீவாத்மாவுடைய தரிசனம் உபயுக்தமாய் கொண்டு பக்தி யோகத்துக்கு அதிகார கோட்டிலே ஏறிட்டு கிடக்கும். இதுதான் கூறத்தாவுடன் சாதிக்கும் போது भोगायिने विधिजीवादि पदंच किंच स्वात्मानुभूतिरिति यागिल मुक्तिरुक्ता सर्वं तदूष जलजोषमहं जुषेय हस्तद्रिनाथ तवदास्य महारसज्ञः हस्तद्रिनाथ तवदास्य महारसज्ञः உன்னுடைய அடிமை இருக்க உன்னுடைய அடிமையில இருக்கின்ற அந்த பெரிய ரசத்தை அனுபவிச்சவன் மகாரசஜன். இதெல்லாம் சொத்தாசிய ஹஸ்தத்ரிநாத
வந்து தொத்தாஸ்ய மகாரசிக்னா அஸ்திரநாத தொத்தாஸ்ய மகாரசிக்னா ஒரு தாஸ்யத்துக்கு உண்டான மகாரசத்தை நான் அனுபவிச்சேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன், நான் எதையும் போகாக இமே இந்த லோகத்தில் கண்ட்ரோலாக தெரியக்கூடாது போங்க. விதிஜிவாதி பதஞ்ச பிரம்ம பதவி ருத்ர பதவி விதிஜிவாதி பதஞ்ச கிஞ்ச சுவாத்மானுபூதி இருக்கு. யாருக்கெல்லாம் முக்தி இருக்க ஆத்மானுபவத்தாக சொல்கிறோம் இல்லையா, அது மோட்சம். இதெல்லாம் சர்வம் ஊஷ ஜலதோஷம் எல்லாம் அந்த ஊஷ காலமன் பிரதேசம் மாதிரியா நிரர்த்தகமானது. ஏன்னா வந்து ஹஸ்திரநாத தவதாஸ்ய ஹஸ்திரநாத தவதாஸ்ய மகா ஆரசஜா. ஆனால் ஒரு தாஸ்யத்தை ரசம் தெரியாதவளாக இருந்தால் ஆத்மானுபவத்தை விரும்புவாள். அந்த ரசம் எனக்கு மனசில் பட்டிருக்கிறதுனால பரிகாரம் உட்காண்டா முதலுக்கே குழம்பு நல்லா இருக்குது சாப்பிட்டா ரசக்கினா இருக்கும். என்ன பண்ணுவோன்னா இதுக்கான வசந்த வசூலாம் வரும்போது அதுக்கு வயதில் நம்ம திரும்ப குழம்பு சாட்டில் அதிகமாக இறங்க மாட்டான். இந்த குழம்பு சாப்பிட்டு சாப்பிட்டாலும் மேலே வர வசூல் சாப்பிடுது. அதுபோல் மேலே பரமாத்மான சூட்டு ரசம் தெரியமா இருக்கிறதுனால இந்த முதல்ல குழம்பு சாப்பிட்டு சாப்பிட்றாப்புல இந்த ஜீவாத்ம சாட்சாத்தான் அதிகமாக தெரிய மாட்டான். உள்ளிருக்கிற ரத்தம் காண்பிக்கு கிருச்சியரை கண்ட கிருச்சியரைன்னா அந்த துண்டுக்கு இந்த ரத்தம் கட்டிட்டு கிருச்சியரை கண்டார் போல அந்தர்யாமையை பார்க்கும் போதைக்கு அவளுடைய சரீரபூத்தனான ஜீவாத்மாவுடைய தரிசனம் உபயுக்தமாய் கொண்டு பக்தி யோகத்துக்கு அதிகாரி கோட்டிலே ஏறிட்டு கொடுக்கும். அதனால் இப்போ இந்த பரமாத்மா உபாசனத்துக்கு ஜீவ சாட்சா்காரம் ஹேத்து. இந்த பரமாத்மா உபாசனத்துக்கு ஹேத்துவாக இருக்கிற ஜீவ சாட்சா்காரமே பிரதிபந்தகமாய் ஆயிடும். ஏன் எப்படின்னா அதுலேயே ஈடுபட்டாங்க. பொன்னியிலங் கவாடம் கடந்து புக்கு என் கண்ணில் கழிப்ப மன்னன் திருமார்பும் திரு அடியணையும் கழிப்ப நோக்கினேன்றார் அழுவ. திருச்சேரில் எம்பெருமானை பற்றி கழித்து அந்த இரும் சோலை மாயிரும் சோலைகள் சூழ் திருச்சேரி அந்த பொன்னியிலன் கவாட்டம் கடந்து புக்கு அந்த சன்னதிக்குள்ளே போச்சு. அப்படியே பிரகணியமான தங்கமான கதவு இருக்கான். அந்த கதவை திறந்துட்டு அண்ணன் தாண்டி போட்டேன். ஏன்னா அதுக்கிட்டே இருந்து அந்த கதவுடைய அழகானது என்ன பண்ணும், தன்னை விட்டு அண்ணனை போக விட்டாது பண்ணுவாரு. அது ரொம்ப அழகாக வைக்கணும். பெரிய விஷயம் இந்த மாதம் சிவப்பிரியானது வரும். அந்த கடவுபட்டத்தில் வரைச்சு இந்த இந்த இடத்துக்கு தகுந்தாப்புல சுவாமி வாய்ச்சனில் அதில் வந்து அத்தியாத்ம யோகாதி இந்த ஸ்லோகம் இருக்கு. அத்தியாத்ம யோகாதிகளே தேவம் பத்வாதீரோ ஹர்ஷயோகோ ஜகாதி. ஆகையால் முதல் ஜீவாத்ம தியானம் அவசியமாகிறது என்று பார்க்கிறாங்க. யோகம்னா என்ன அப்படின்ட்டு சுவாமி வியாக்கியானம் என்ற அந்த சேஷத்துவ சரீரத்துவாதில் ஞான யோகத்திலும் விடாமல் சிந்தனை செய்தாலும் தியான யோகம் செய்யிட்டு ஞானத்துவ அபதபாபத்துவாதில் மட்டும் ஆத்மாவில் தியானம் செய்கிறார். அதனால் அவ்வளவுக்கே சாட்சாத்காரம் சிந்தனை செய்யணும். பகவத் சரீரத்தும் தியான யோகத்தில் சிந்தனையே ஒன்று. இவர் இனி கேட்கலாம், கர்மயோக ஆரம்பத்திற்கு முன்னமே பகவத் சேஷத்துவ அறிவு பெற்று சுதந்திராத்ம பிரமம் நீங்க வேண்டியிருப்பதால் அந்த சேஷத்துவ சரீரத்துவாதில் ஞான யோகத்திலும் விடாமல் சிந்தனை செய்தாலும் தியான யோகம் செய்யும் போது சரீரத்துவாதில் விட்டு ஞானத்துவ அபதபாபத்துவாதில் மட்டும் ஆத்மாவில் தியானம் செய்கிறான். அதனால் அவ்வளவுக்கே சாட்சாத்காரம். அதன் பிறகு பரமாத்ம தியான யோகத்திலேயே சரீரத்துவாதிகளையும் அனுசந்திப்பது என்றால் என்ன என்றவாறு இதற்கு விடை. தியானத்திற்கு விஷயமாகாதவற்றையும் அறிய வேண்டியது அவசியமானாலும் அவற்றுக்கு நிரந்தர சிந்தனத்திற்கு அவசியம் இல்லை. வாக்கியங்கள் மூலமாக ஜீவ சிந்தனை செய்யும் போது சரீரத்துவாதிலும் அறியப்பட்டாலும் நிரந்தர சிந்தனை அவசியமில்லை என்பதே யாகும். பக்தி யோகம் முதல்லையே செய்தால் என்ன, அதற்கும் ஜீவாத்ம அவலோகனத்திற்காகவான இந்த பிரயாசம் எதற்காக என்ன? இந்த ஆத்மாவலோகனம் பிறந்தவருக்கே பக்தி யோகத்தில் அதிகாரம் என்கிறார் கர்மயோகம். இந்த இடத்துல அகம் பிரம்மாஸ்மி என்று இவன் தியானம் செய்ய வேண்டியது அவசியமாகியால் பிரஜாபதி வாக்கியாதிலும் அத்தியாத்ம யோகாதிகமான தேவம் மத்வா என்ற கதவலியிலும் முன்புற ஜீவாத்ம தியானத்தை விதித்திருப்பதால் இங்கு ஜீவாத்ம தரிசனம் அவசியமாகிறது என்று கருத்து. அதாவது அத்தியாத்ம யோகாதிகமான தேவம் மத்வா ஜீவோ அருணயோகோ ஜாதி கடவுள் அந்த ஸ்லோகத்தை இங்க எடுத்துட்டாரு. பக்தி யோகமாவது அனன்ய நிஷ்டனாய் அனன்யாதீனாய் அனன்யேஷபூத்தனான பகவானுடைய சொரூபாதினை விஷயமாக உடைத்தாய் நிரதிய பிரீதிரூபமான விசேஷம் அதுதான் கைதாயை போல நிரந்தரமான சுயரூபமாய் சாட்சாத்கார துல்லியமான வைசித்தியத்தை உடைத்தாய். பரமபதத்திற்கு பிரயாணம் பண்ணும் திவசம் அருவியாக நாள்தோறும் அனுஷ்டிக்க வரும்
வாழ்க்கைக்கு வந்து வருவதாய் அந்திம பிரத்தியா அவதியான ஞான சந்ததி விசேஷம். பக்தி யோகம்னா என்ன அப்படின்ட்டு அனன்ய நிஷ்டனாய் அந்த எம்பெருமானை விஷயமாக உத்தாயிருக்கு. இந்த பக்தி யோகத்தில் யார் விஷயம்னு கேட்டால் இத்தர தேவத்தெல்லாம் உபாசம் பண்ணக்கூடாது. இந்த இப்போ வேதாந்தங்கள் சொல்லுவாங்க உபாசனத்தில் யார் விஷயம்னு கேட்டால் சாட்சாத் எம்பெருமான். சங்கரர் கூட சகுண பிரம்மம் சொல்கிறாரு. சகுண பிரம்ம உபாசனம் சொல்லி சகுண பிரம்மம் நாராயணன் தான். இந்த சகுண பிரம்மத்தை உபாசனம் பண்ணி ஆனால் ருத்ர பிரம்ம பாவம் வரதுன்னு சொல்கிறாரு இல்லையா? அப்படிப்பட்டவர் சகுண பிரம்மம் நாராயணன் சொல்லி அந்த நாராயணன் தான் உபாசனம் பண்ணது தவிர இதர தேவர்கள் உபாசனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சங்கர். அதில் அவன் எப்படின்னா அனன்ய நிஷ்டன், மற்ற ஜெகத்தில் அந்நிய நிஷ்டன். ஜெகத்து முழுக்க பரமாத்மாவே ஆஸ்திச்சிருக்கு. அதில் ருத்ரஹா பிரம்மாண்டமாஸ்திதா, பிரம்மாச்சு மாமாஸ்திதா, நாகம் கஞ்சிபாஸ்திதான் செய்கிறது. அதில் ருத்ரன் பிரம்மா ஆஸ்திக்கிறான், பிரம்மா பரமாத்மா ஆஸ்திக்கிறான். பரமாத்மா யாரையும் ஆஸ்திக்கிறார். அது அனன்ய நிஷ்டன். அது பரமாத்மாவுக்கு இன்னொருத்தனை பற்றி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அனன்ய நிஷ்டனாக இருக்கான். அது அனன்ய அதீனமாக இருக்கான். பரமாத்மாவுக்கு நியாமகம் நோக்கம் இல்லை. நமக்கெல்லாம் பரமாத்மா நாம் அந்யாதீனர். பரமாத்மா அந்நிய அதீனன். ஆனால் சர்வ சுதந்திரனாக இருக்கிறவன். அனன்ய சேஷபூத்தனானே. அதனால எனக்கு அந்நியருக்கு சேஷபூத்தம் இல்லை பரமாத்மா. அந்நியருக்கு சேஷபூத்தம் இல்லை. அனன்ய சேஷபூத்தனாய். இந்த அனன்ய சேஷபூத்தம் சுவாமி வியாக்கியானம் பண்ற இந்த பதத்தில் சுவாரஸ்யத்தை கவனிக்கும். அந்நிய சேஷபூத்தோ அந்நிய சேஷபூத்தோ நபவதி அந்நிய சேஷகான்னு வியாக்கியானம் பண்ணலாம். அந்நிய சேஷா அந்நியசேஷா ந அந்நியசேஷா அந்நியசேஷா. அந்நியன்னா யாரு? ஜீவாத்மா எடுத்துக்கோம். ஜீவாத்மா அந்நியசேஷம். அந்நியன்னா யாரு? தன்னை காட்டில் அந்நியனா பரமாத்மாவும் சேஷபூத்தனா இருக்கான். பரமாத்மா எடுத்துக்கணும். உனக்கு பரமாத்மா தன்னை காட்டில் வேறொருத்தனுக்கு இவன் சேஷபூத்தன் இல்லை. ஆனால் பரமாத்மா அனன்யசேஷன். அதனால பரமாத்மா சர்வசேஷின்னு தான் இருக்கு இல்லையா? சுவாமி வியாக்கியானம் பண்ற பரமாத்மாவும் சேஷபூத்தன் தான் இருக்க. நாமும் சேஷபூத்தாள், பரமாத்மாவும் சேஷபூத்தன். நாம் யாரும் சேஷபூத்தன்? பரமாத்மாவும் சேஷபூத்தன். பரமாத்மா யாரும் சேஷபூத்தன்? அனன்யாலும் சேஷபூத்தன். அனன்யால் அனன்யாசிந்தோமா வேதனா பிரதிபாசன அனன்யால்னு பரமாத்மாவை இத்தர பிரயோஜனங்கள் அபேட்சிக்காமல் இல்லையோ? சகிருத்வதாகார விலோகனாசியா தமீகிதா முத்தம புக்தி முக்தி பீமி மகாத்ம பீன்னு சொல்றது இல்லையோ? அந்த மாதிரி பரமாத்மாவுடைய அவலோகனாசினால எல்லா சுகத்தையும் விட்டுருக்காள் இல்லையோ? அப்படிப்பட்ட மகான்கள் இருக்காளே, அப்படிப்பட்டவனுக்கு பரமாத்மா தான் அனன்ய சேஷபூத்தன். அனன்யாளுக்கு அனன்யாள்னு அர்த்தம் பரமாத்மாவை தவிர வேற ஒப்பிலும் விரும்பாதவா இருக்கணும். அவளுக்கு தான் சேஷபூத்தனாக இருக்கக்கூடியது பரமாத்மா. நவித்யதே அன்யஸ்மின்னே நிஷ்டா ஸ்திதிஹி யஸ்ய சஹ அனன்ய நிஷ்டா. அதுக்காகவே சுயமகிமை, அனன்யா சுயமகிமை பிரதிஷ்டிதான்னு சொல்ற. அடுத்தது ஈஸ்வரனுக்கு பிராந்திக்கும் கர்மம் அழகுடைய முடிந்து பக்தியோகத்துக்கு ஆரம்பமாக அருள்முடிய விபரீதியாக அனன்யா. இங்கே சொல்லும் பக்தி யோகம் உபாசனத்தை பக்தி யோகமாவது என்று எம்பெருமானுக்கு மேல் ஒருவன் ஆகாரமாய் நியந்தாவாய் சேஷியாய் இருப்பானாக இவனத்தில் பக்தி புஷ்கலமாகாது. ஏன் என்ன சொல்றான்னு கேட்டால், பரதந்திரனா இருக்க முடியாத ஒரு ஆத்மாவை பற்றி தியானம் பண்ணுறதுனாக்க யாராவது இன்னொரு அறிவுப்பட்டிருக்காங்க நம்ம கேட்ட பலத்தை கொடுக்க முடியாதுன்னு அவங்ககிட்ட பரிபூர்ணமான பிரீத்தியானது உண்டாகாது. அவன் சர்வசுதந்திரன், அவன் அனன்யாகாரன், அவன் அனன்யாதீனன், அவன் அனன்ய சேஷன் சொன்னாதான் அவங்ககிட்ட நமக்கு ஒரு ருச்சியானது உண்டாகும். அதற்காக சேம் ஹிமிஸ்டா அப்படின்னு சொன்னால் சமத்துவார் அப்படின்றது. ஆக ஆனந்த நிஷ்டனா இப்போ ஈஸ்வரன் தேவத்திற்கு ஆசையே நல்லன் நவித்தியத்தை அந்நிஷ்டா. அதில் நிரதிய பிரீத்தி என்றால் ஈஸ்வரனுக்கு பிராபித்த சூச்சகம். இது எந்த இடத்துல இருக்கு? அதில் அப்படி இப்படி அர்த்தம் சொல்லலாம். அனன்யாளுக்கு சேஷபூதன். அது நாம் பரமாத்மாவை அனன்யம் மனஸ்காலாக இருந்து இத்தர பலத்தை விரும்பாமல் பரமாத்மாவை தியானம் பண்ணோம்னா அவன் நமக்கு சேஷபூதனாக இருக்கும். ஏன் அதனால நாம் நம்முடைய பிரார்த்தனை கட்டாயம் பரமாத்மா ஆச்சாரியனாக இருந்தால் கூட அவன் சிஷ்யனுக்கு சேஷபூதன்ற. ஏன்னா பரகதாதிசிய ஆதான இச்சியா உபாதயத்துன்னு சொல்லிட்டு ஆச்சாரியனுக்கு ஏற்படுறாங்க. சிஷ்யனுக்கு ஞானத்தை கொடுக்குறதானே. சிஷ்யனாலே ஆச்சாரிய உபகாரம் பெறுவதாலே சிஷ்யன் சேஷனாயும் ஆச்சாரியன் சேஷியாயிரம். ஆச்சாரியன் சேஷபூதனா சிஷ்யன் சேஷியாயிரம். ஆனால் இந்த சேஷி அடிபாவம் நமஸ்காரத்துக்கு உபயோகப்படும். கிருஷ்ணன் ஆச்சாரியன் இந்த காலத்தை வச்சுட்டு கிருஷ்ணனை சேவிக்கிறார் அப்படின்னு சொல்லி அதுவே அனன்ய சேஷபூத்தனாய். அதாவது இப்போ இன்னைக்கு 3 பதத்தினால் என்ன ஏற்பட்டதுன்னா, இந்த ஆசையத்துவ விஷயத்தை சேஷத்துவம் பரமாத்மாவுக்கு கிடையாது.
அப்படின்னு சொல்லி அனன்ய நிஷ்டன் சொன்னதுனாலே ஆசிரியத்துவம் சர்வாதாரத்துவம் தான் ஏற்படுது. அந்த அனன்யாதீனத்துல விதேயத்துவம் கிடையாது, இந்த நியாமத்தில். அடுத்தது வந்து அன்னிசேஷன் சொல்றத சேஷத்துவம் கிடையாது. அதாவது ஆதேயத்து விதேயத்தை சேஷத்துவம் இருந்தால் ஜீவனை போல அவன் சரீரமாகத்தான் இருப்பான். ஆதேயத்து விதேயத்தை சேஷத்துவம் இல்லாதனால ஆத்மாவாக இருக்கான் அப்படின்ட்டு காட்டுகிறார். அனன்யாதீனாய் அந்நிய சேஷபூத்தனான ஈஸ்வருடைய இந்த இடத்துல சொல்ல வேண்டியது அந்நேஷாம் சேஷபூத்தோ நபவதி ஆதேயத்து விதேயத்தை சேஷத்துவம் ஈஸ்வரன் கிடையாது. ஜீவனுக்கு ஆதேயத்து விதேயத்தை சேஷத்துவம் உண்டு. ஆனால் ஜீவனுக்கு நேர் விலட்சணம் பரமாத்மான்னு காட்டுறதுக்காகத்தான் இந்த பதங்கள். அதனால் அந்நிய சேஷபூதம் உபன்யாச ரீதியாக சொல்லாத தவிர இந்த பிரகடனத்தில் அந்நியாளுக்கு பரமாத்மா சேஷபூத்தனாக ஆவதில்லை என்பதுதான். அந்நிய சேஷபூத்தனான பகவானுடைய சொரூபாதிகளை சொரூபத்தில் ஆதிசத்தினால அந்த குணம் விபூதி எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாத்தையும் நாம் வைக்கணும். அது எல்லாத்தையும் அந்த பக்தி யோகத்தில் விஷயமாக நாம் அனுசந்தானம் பண்ண வேண்டும். அது சொரூபாதியை விஷயமாக உடைத்தாய் அப்படின்னா நிரதிய பிரீதி ரூபமாக தியானம் செய்யணும். இந்த பரமாத்மாவின் சொரூபூர்வ குணங்கள் எல்லாம் விடாமல் அனுசந்தானம் பண்ணணும். அது நிரந்தரமான அனுசந்தானம், அதுதான் தியானம், அதுதான் பக்தின்னு சொல்லுவாங்க. இது தேசத்தான் கூட வரலாம் முடியும். பரமாத்மாவுடைய குணங்கள் எல்லாம் கம்சம் கூட அனுப்பிச்சுருங்க, துவேஷத்தினாலையும் பயத்தினாலையும் கூட வரலாமோங்க. அது நிரதிசிய பிரீத்தி ரூபமாக பண்ணனால பிரீத்தி ரூபமாக தியானம் செய்வது. அந்த பிரீத்திபூர்வம் அனுத்தியானம் பக்தி ரீதிய விஜயத்தேன்னு சொல்ல. தியானம் வந்து துவேஷத்தினாலையும் வரலாம், பயத்தினாலையும் வரலாம். இடைவிடாமல் நினைக்கிறது அனர்த்தினாலும் பக்தினாலே நினைக்கிறது. சாமி ஜிக்யாசன்னு சொல்றது அந்த மாதிரியாக அது நிறத்திய பிரீத்தி ரூபமான தியானம் செய்யணும். அந்த தியானமே பிரீத்தி ரூபமாக இருக்கணும். அதுதான் அது ஒரு தடவை நினைச்சா போறாது. தைலதாரை போல நிரந்தரமான ஸ்மிருதி ரூபமாய் நிரந்தரம். அந்தரம்னா இடைவெளிக்கு போய் அந்தரம் இல்லாது இடைவெளி இல்லாததான ஒரு ஸ்மிருதி விசேஷம். அந்தர உதரம் அந்தரம் கொடுத்து அந்தரம்னா விச்சேதம், நிரந்தரம்னா விச்சேதம் இல்லாததா இருக்குன்னு அந்த தைலதாரை போல எண்ணெயுடைய ஒழுக்கு போல நிரந்தரமான ஸ்மிருதி ரூபமாய் சாட்சாத்கார துல்லியமாக இருக்கக்கூடிய அது அந்த ஸ்மிருதியிலிருந்து கண்ணால் பார்க்கறது சாட்சாத்காரம். கண்ணால் பார்க்கறது பிற்பாடு மனசில் நினைக்கிறோமோ இல்லையோ அதுக்கு என்னன்னு பேர் ஸ்மிருத்தின்னு பேர். அந்த ஸ்மிருதியில் ஒரு விசதமாக இராது இல்லையா. ஏற்கனவே கண்டத்தை பிற்பாடு நினைக்கிறப்போ அசை போடணும்னு சொல்கிறோம் இல்லையோ. மாடுகள்லாம் மேய்ச்சத்தில் மேய்ச்சிட்டு பிற்பாடு அசை போடுறாப்புல நாம் பிற்பாடு ஆத்மா உட்காந்து அன்றைக்கி பழசெல்லாம் நினச்செல்லாம் மனசில் நினைக்கிறோம் இல்லையோ. அது சம்ஸ்காரத்தினால் உண்டாகக்கூடியதான ஒரு ஞானத்துக்கு ஸ்மிருதி என்பதாக பெயர். இது அவ்வளோ விசதமாயிடாது. ஆனால் தியானம் பண்ண 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 அந்த அத்தியாசத்தினால நேரத்தை ஸ்மிருதியே நெஸ்மரசுன்னு சொல்கிறோம் இல்லையா. மனசாக நினைக்க நமக்கு அதே ஒரு பழக்கத்தில் வந்துடும். அவன் நிச்சய இது பற்றியாலும் கீர்த்தனாஜி நாம் பரம்பதாக அவன் மாறின்னு சொல்கிறோம் இல்லையா. ராவனை பற்றி மனசாக நினைக்க மரங்கள் தோறும் ராமனை கண்டான். அந்த மாதிரி இருந்துச்சு பிராசாதேசா பதிபதிச்சா கிருஷ்ணகிருஷ்ணா ஒரு ஸ்திரீ கல்யாணத்துக்காக நாள் வச்ச ஒரு பிரம்மச்சாரி தான் கல்யாணம் பண்ணி பொண்ணை பற்றி மனசில் நினச்சுன்னு அந்த நினைவு முதிர என்னது எங்கே போனாலும் வழியில் போனால் தனக்கு முன்னாடி போகிறாப்லையும் திரும்பினா பின்னாடி இருக்காப்லையும் பிராசாதேசா பதிபதிச்சா கிருஷ்ணகிருஷ்ணா புரஸ்தான்னு இதெல்லாம் உதாரணமாக இருக்காங்க. அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் நிறுத்தினதெல்லாம் அந்த மாதிரி ஞானம். இப்படி சாட்சாத்கார துல்லியமாக இருக்கக்கூடியதான ஸ்மிருதிக்கு தான் பக்தி என்றதாக பேர். அதனால் அந்த பக்தி என்பது ஒரு ஸ்மிருதி. அது தைலசாரையை போல மதுதாரைன்னு சொல்லலாம். ஆனால் மசூதாரைன்னா அது எல்லாருக்கும் வந்து ஏழைகள்லாம் பார்க்க முடியாது. தைலசாரின்னு எல்லாரும் பார்க்கலாம். அது மாதிரி தைலசாரியை போல அனுஷ்டமாக இருக்கக்கூடியதாய் நிரந்தரமாய் அனுஷ்டம் ஸ்மிருதி ரூபமாக சாட்சாத்கார துல்லியமான வைசித்தியம். அது சாட்சாத்காரம் இல்லை, சாட்சாத்கார துல்லியமாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்டதால் அது எப்போ எத்தனாட்டோம்னா பரமபதத்துக்கு பிரயாணம் பண்ணும் திவசம் அருவியாக ஆப்பிரயாணம் தத்ராபி தத்துவம் சொல்லணும் இல்லையோ. அது சரீரம் பண்ணுற வரைக்கும் இது உள்ளுக்குள்ள ஆவர்த்தி பண்ணிட்டே இருக்கணும். இந்த பக்தியோடு அது நாள்தோறும் அனுஷ்டிக்க அது அனுசரம் பண்ணப்பட இதுக்கு வந்து அந்திய பற்றி அவசியமான இந்திரியங்கள் ஒடுங்கி போன பிறகு மனசு ஒழுங்குவதற்கு முன்னாடி வரக்கூடியதான ஒரு ஸ்மிருதி. அது பகவத் விஷயமாக தான் இருக்கும். அதை பண்ணணும். அந்த அந்திம ஸ்மிருதி இவனுக்கு கோலா போயிடுத்து எம் வாபி ஸ்மரணம் பாவம் கர்த்தவியம் அந்திம ஸ்மிருதியானது விபரீதம் போயிடுச்சுன்னா இத்தனை நாள் பக்தி பண்ணியும் அந்திம ஸ்மிருதி சரியாக வரலன்னா இத்தனை நாள் நடந்த பக்தி யோகம் வந்து அப்போ கடைசியில் எதாவது நினைக்கிறானோ அதுவாகவே ஜனபக்தி மான பற்றி நினைச்சிருந்தால் மாணவே வந்துட்டான்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி இது எப்போ அது உபாசனத்துக்கு பூர்த்தின்னு கேட்டால் அந்திம பூர்த்தியும் ஒழுங்காக வந்தால்தான் அது. அதில் அந்திம பூர்த்தி அவதியாய் அந்தர்பூர்த்தி அவதியான ஞான சந்தர்ப்பம்
இதுல போய் சாட்சாத்காரம் பிற்பாடு தியானம் முன்னாடி. அதனால பரமாத்மாவை பற்றினா பரமாத்மாவை ஆனால் நீங்கள் இருக்கிறவங்க நேரம் பார்த்தா தானே தியானம் பண்ண முடியும். ஸ்மிருத்தியில் நினைவு தானே, நினைவுன்னு சொன்னால் கண்டது தானே நினைக்க முடியும். காணாத வச்சு எப்படி நினைக்க முடியும் நீங்கள் சொல்கிறீங்களோ. இந்த காணாத வச்சுக்காக கேட்டதை நினைக்கலாம் முடியும். பரபிரம்மத்தை பற்றி இப்போ இருக்கும். இப்போ நீங்கள் சும்மா படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறத காட்டிலும் வேதங்கள் பரமாத்மாவோட கல்யாணம் கொடுத்து இன்னும் விசேஷமாக சொல்ல முடியும். அது ஆச்சாரிய அது ஆத்மாவாரிய தசையோ ஸ்தோத்திரத்தையோ மந்திரமோ வித்தியாசமையோ சொல்லுவோம். தியானம் பண்ணுறதுக்கு மாதிரி ஸ்தவனம் பண்ணணும், அப்புறம் மனநம் பண்ணணும். ஸ்தவனம் பண்ணணுங்கால காலக்ஷேபம் பண்ண அர்த்தத்தை நன்றாக மனசில் திடம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது தியானம் பண்ணணும். அதனால் தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்தவனம் பண்ணணும். ஆத்மாவாரே திரஷ்டவிஹாரத்துக்கு திரஷ்டவிஹார்னாக்கா திரஷ்டவிஹா விதித்தியாசவியா ரெண்டு ஒன்றா வச்சுக்கணும். அதாவது தரிசன சமானாகாரமாக இல்லை பிரத்யட்ச துல்லியமாக இருக்கக்கூடியதான தியானத்தினாலே எம்பெருமானே விஷயங்களுக்கு வேண்டும். அதுதான் கடைசி ஸ்டெப். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ஸ்தோத்திரத்தையோ மந்திரவியா. அதுதான் திடீர்னு போய் பரமாத்மா தியானம் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம ஒரு வெளியூருக்கு போகவே ஒருத்தரை நான் பார்த்தது இல்லை, அவரை பற்றி தியானம் பண்ணதில்லை. மனசில் ஃபிகர் பண்ணணும்னு அந்த காட்சி போட்டுருக்கோம், அந்த கங்கையை போய் ஓட்டு பார்த்துருக்கோம், அதை பற்றி மனசில் நினச்சிருக்கோம். பெருமாள் சுமனை செய்திருக்கோம், மருந்து சேர்த்து சுமார் தியானம் பண்ணி பிள்ளைங்க சேர்த்துக்கோம், சேர்த்தமான சேர்த்துக்கோம், எல்லாம் மனசில் தியானம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால் சேவிச்சுட்டு கண்ணால் பார்த்து தியானம் பண்ணலாம். இது எப்படி பார்க்கலையே கேள்வி இருக்குது. பார்க்கலைன்னா ஸ்தானம் பண்ணுறதும் இல்லை. சத்தியம் தியானம் பண்ணுறதுனால சத்தியத்து தியானம் தாமத்துக்கு ஆரம்பிச்சுன்னா அவனுக்கு சொல்லிருக்க மாதிரி மனோமயஸ்தானோ பாரத சத்தியகாவும் சத்தியத்தக்கா சுத்த மனோபிராட்சி சர்வம் அவனுக்கு கையில் வாங்கக்கூடிய சத்தியகாவும் சத்தியத்தப்பன் அப்படின்னு சொல்கிற போது ஸ்ரீமத் ராமாயணம் கழுத்துற போது என்னைக்கோ நம்ம ராமகதையெல்லாம் பிரத்யட்சமாக தரிசிக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையோ. புராணம் புராதனத்தேக்கு நவன்றாள் எதிகோ இருந்தால் கூட கண்முன்னே திறநிறுத்தவத்தேக்கு பிரத்யட்சமாக தரிசிக்கணும்ன்றாள். அந்த சப்தத்துக்கு நம்ம அந்த இடத்துக்கே நேர ஆட்சி போகிற சக்தி உண்டு. நேரம் போனால் கூட பார்க்க முடியாத சில விஷயங்களை சப்தமானவங்களுக்கு நன்றாக காட்டி கொடுக்குறது. அதாவது வேதத்தினால உபனிஷத் பாக்கியங்களால ஆச்சாரிய உபதேசத்தை கொண்டு உபனிஷத் பாக்கியங்களால பரமாத்மத்துக்கு நல்லா ஸ்தவனம் பண்ணுறோம். ஸ்தவனம் பண்ணிட்டு இதுதான் சரிதான் யுக்திகளால் அதை ஸ்தாபனம் பண்ணிட்டோம். இப்போ யுக்திகளால் ஸ்தாபித்த மாதிரி ஸ்தவனம் பண்ணதான அர்த்த விஷயத்தை மனசில் தியானம் பண்ணுறோம். அதனால் எடுத்த உடனே தியானம் இல்லை, காலக்ஷேபம் பண்ணிட்டு காலக்ஷேபம் பண்ண அர்த்தத்தை பிற்பாடு அதை சில இடத்துல கண்ணால் பார்த்துட்டு தியானம் பண்ணலாம், காதால கேட்டத்தையும். இப்போ துரோன் பெருமாளை தியானம் பண்ணாரு. துரோனுக்கு பெருமாளை பற்றி யார் சொல்லியிருக்கார்? அவர் நேர பெருமாளை காணல, தியானம் பண்ணாதான் பெருமாளை கண்டான். ஆனால் திருவாரூர் கிரீடத்தோடு இருப்பார், சக்கரத்தோடு இருப்பார், புன்முகனோடு இருப்பார், சிவத்தம் இருக்கும், மரமாரி இருக்கும், மகாலட்சுமி மாறன் இருப்பார். அதெல்லாம் தியானம் பண்ணுறாங்க. யார் சொல்லி கொடுத்தா? நாரதர் உபதேசம் பண்ணி கொடுத்தார். இந்த நாரதர் அவன் வேதாத்தியானம் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு சிறு பையன். நாரதர் உபதேசத்தினால அவன் என்ன பண்ணால் அந்த பரமாத்ம ஸ்வரூப ரூபம் கூட பூஜை ஐஸ்வர்யம் நல்லா தெரிஞ்சுது. நேர பார்க்கறதுக்கான விசேஷமாக இருந்து நாரதர் உபதேசம். அதனால் கண்ணுக்கு எட்டாத விஷயமா இருந்தால் அது வேதத்தை கூட தான் தெரிஞ்சு கொள்ள முடியும். அதனால் பரமாத்மா கண்ணால் பார்க்கவே முடியாது. பரமாத்மா கண்ணால் பார்க்கறது அது வைகுண்ட கொண்டு போனதான் சாட்சாத். அதுவும் கண்ணு வேண்டாம், சாட்சாத்காரம் மோட்சத்தில் போனதான். இங்கே வரைக்கும் சாஸ்திரத்தை கொண்டு தான் தெரியும். அந்த சாஸ்திரத்தை கொண்டு ஆச்சாரியால் மூலமாக உபதேசத்தை தரணும். அந்த உபதேசமான அந்த தியானமே முதிர்ந்து வெள்ளத்தை கழிச்சு அனுபவச்சவனக்க முதல்ல பாடல் மாதிரி என்ன கொதிச்சு ஒரு கம்பிப்பாக 2 கம்பிப்பாக கருது வெற்றி ஆகிட்டு போகிறது. அந்த மாதிரி அந்த தியானம் முதிர என்ன ஆகுது? அதுவே நாம் தியானம் பண்ணுற வஸ்துவை கண்ணூரை கொண்டு நிறுத்தினாப்பு கண்ணூரை வராது. விஷயத்தை வச்சாது விஷயம் விருஷங்கள் தோறும் ராமன் இல்லை, ஆனாலும் விருஷங்கள் தோறும் ராமன் இருக்கிறாப்புல எனக்கு தோற்றம் வருது. சுவாமி ஐஸ்வர்ய இப்போ எல்லாரும் இதான் எடுக்கல. பக்தி யோகமானது சாட்சா்கார துல்லியமாக இருக்குன்னு சொல்றாரு. பிரத்யக்ஷ சமானாகாரமான ஸ்மிருதி சப்தம் பிரத்யக்ஷம். ஸ்மிருதி ஒருக்காலம் பிரத்யக்ஷம் ஆகாது. பிராமணன் தான், அப்ராமணன் தான். ஸ்மிருதி வேற, பிரத்யக்ஷம் வேற. ஸ்மிருதி ஒருக்காலம் பிரத்யக்ஷமாகாது. ஆனால் இந்த தியான ரூபமான ஸ்மிருதியானது, ஸ்மிருதி ரூபமான தியானமானது பிரத்யக்ஷமாக அது பிரத்யக்ஷம் போலே இருக்கலாம். பிரத்யக்ஷம் போலேன்னா பிரத்யக்ஷமாக எப்படி நேர விசதமாக காட்டணும், அதே போல் இந்த ஸ்மிருதியானது தியானம் பண்ண தன் விஷயத்தை ஸ்பஷ்டமாக காட்டக்கூடியதாக இருக்கும். அதுதான் அந்த மாரிஜன ஸ்மிருதி போயிருக்கு. அவன் ராமனையே தியானம் பண்ணிட்டு இருக்கிற பிரத்யேக சுவாமியாக கடைசியில் ராமன் புஷ்பத்தில் இல்லையே, மரங்கள் தோறும் ராமனை பார்த்தான்னு சொன்னால் அது கடைசியில் பிராந்தி தான். அது மரத்தில் பார்த்தா ராமன் இல்லை,
அது ஒரு நாம பிரம்மத்து தியானம்னா அதுவும் பொய்யாத மிச்சா தியானமான அது வந்து கேட்கல. அந்த உதாரணம் எடுத்தா இப்போ கல்யாணத்துக்கு நாள் வச்ச பையன் தான் அந்த கல்யாணம் நிகழ்ச்சி போன நினைச்சிட்டு இருக்கான். பிராசாதேசா பதிபதிசா கிருஷ்ணகிருஷ்ணா எது பார்த்தோம் உருவழி தோற்றம்னு சொல்லுவோம் இல்லையோ. போனால் அந்த பொண்ணு வந்துருக்கா நினச்சி போகிறான், பார்த்தா ஒன்றும் இல்லை. அதே போல தான் உபாசனம்னு கேட்டேன். அது என்ன சமாதானம் கூட விரட்சத்தை பற்றி ஆகுதுன்னா விரட்சத்தில் ராமன் இல்லையா ராமனே இல்லையா. அது எந்த அம்சம் பொய்ன்னு கேட்டால் அந்த விரட்சத்தோட சம்பந்தப்படுத்தி பேசினதுனால விரட்சத்துக்கு ராமனுக்கு சம்பந்தம் இல்லையே கூட இவன் சொன்னாலும் ஸ்ரீகிருஷ்ணா ராமன் இல்லையா ராமன் பொய்யா. ராமன் இங்கே விட இல்லையே தவிர ராமன் உண்டோ இல்லையோ. அதில் விரட்சத்தை பற்றியாமிட்டு எது ராமன் பற்றியாமின்றது பொய் இல்லை, விரட்சத்தில் பற்றியாமின்னு சொல்றதா பொய். ஏன் அதுல பிரம்மத்தை பற்றி பிரம்ம இந்த இடத்துல அந்த இருக்குன்னு கண்டாதானே சத்து. அதோட பிரம்மம் சர்வத்தில் நிறைஞ்சு இருக்கிறதுனால இது பிரத்யட்சம் இல்லை, பிரத்யட்ச சமானாகாரமாக இருக்கிறதுனால ஒரு இடத்த குறிப்பிட்டு அந்த இடத்துல சொன்னா இல்லைன்னு கேள்வி வரும். நம்ம இடத்த குறிப்பிடல, பொதுவாக பிரம்மம் குறிப்பிட்டது சொல்லுவோம். அது வந்து புரியுது அந்த அம்சத்துக்கு அது புரியுது. அதனால அது பிரத்யட்ச வந்து பிரத்யட்சத்துக்கு துல்லியமாக இருக்குது. பிரத்யட்ச துல்லியமான வைசித்தியத்தை உடைத்தால் தனக்கு பரமபதத்துக்கு பிரயாணம் பண்ணும் திவசம் அருமையாக நாள்தோறும் அனுஷ்டித்து வளர்ந்து வருவதால் அந்திம பிரத்திய அவதியான ஞான சொல்றதுக்கு விசேஷம். அதாவது அந்திம பிரத்தி வரைக்கும் இந்த ஞானமானது, ஆனால் ஒரே ஞானம் இல்லை. ஞானம்ன்றது அவ்வளோதான் எழுதி இருக்காது. அது ஒரு ஞானம் போய் இந்த பிரவாகத்தை போல ஜலம் ஒரு ஜலம் போச்சுன்னா அதே போல ஜலம் இன்னொன்று வராது ஞானமானது. ஆனால் பகவத் விஷயமான ஞானமானது அது அடிக்கடி அதே போல் சந்தத்தின்னா இந்த ஞானத்தினுடைய பரம்பரை. ஒரே ஞானம் இல்லை. இப்போ ஒரு மூங்கில் போட போன மாதிரி இந்த பேங்கல் கூட வாசி வரைக்கும் நிமிஷம் இருக்கிறது. அதே போல் முதல் நாள் ஆரம்பிச்சு பக்தியோகம் கடைசி வரைக்கும் ஒரே பக்தியோகம் ஒரே ஞானம் வராது. ஞானம் என்றது அது கிருஷ்ணம் புருஷத்துக்கு இருக்காது. அதில் இந்த பிரவாகத்தை போலையும் தீபஜ்வாலையும் போலையும் சதிருஷமான ஞான பரம்பரைகள் மேலே மேலே வரும். பகவத் விஷயமான ஞானமே வரும், வேற ஒரு ஞானமான கிடைக்காது. அதான் சந்தத்தையும் தொடங்கும். இதற்கு வர்ணாசிரம தர்மங்கள் ஞான விகாச ஹேத்துவான சத்துவிருத்திக்கு தலையான அனர்த்த வஸ்துக்களுக்கு மூலமான பாபங்களை கழித்துக் கொண்டு இத்தி கர்த்தவியத்தையாக இருக்கு. இந்த பக்தி யோகத்துக்கு வர்ணாசிரம தர்மம் இத்தி கர்த்தவியதா. இத்தி கர்த்தவியது அங்கம். இத்தி கர்த்தவியது அங்கம். அங்கம்னா எப்படி அங்கம் ஆறுது? பக்தி ஸ்வரூபத்தை உண்டு பண்றதா அப்படின்னா பக்தி ஸ்வரூபத்தை உண்டு பண்ணது. அதாவது காரணம் சொல்றது ரெண்டு விஷயம். பிரதிபந்தகத்தை போட்டி காரணமா இருக்கிறது சரி, பிரதிபந்தகத்தை போட்டி காரணமா இருக்கிறது சரி, சொரூபத்தின் உற்பத்திக்கே காரணமாக இருக்கிறது சரி. இந்த தர்மானுஷ்டானங்கள்லாம் என்னன்னா தர்மேன பாப்பம் அபனுத்தின்னு சொல்லுவது. தர்மேன பாப்பம் அபனுத்தி அன்னைக்கு நித்திய தர்மானுஷ்டானத்தினால மனநக மரமரன்றாப்புல மனசில் இருக்க முடியாத சத்துவத்துக்கு விரோதியாக இருக்கிற ரஜஸ்து தமசு ரெண்டுத்தையும் அதை சொல்லிட்டு இந்த பாப்பம் மட்டத்துக்கு ரஜஸ்து தமசு குணத்தை குறைச்சி விடுது. சத்துவ குணத்தை குறைச்சி விட்டு சத்து காரியத்தை பண்ண முடியாது சொல்றாரு. இப்போ கர்மானுஷ்டானம் பண்ண மனக்கு என்ன ஆகுது? ரஜஸ்து தமசம் போயிடுச்சுன்னா சத்துவம் விருத்தியாக இருக்குது. அதில் பாப்பத்தை பண்ண விட்டா தரும். அதை அதான் சொல்றேன். இதுக்கு வர்ணாசிரம தர்மம் இத்துக்கத்தை வித்தியா இருக்கு. எப்படின்னா ஞான விகாசத்துக்கு பக்தியோகம் நாளுக்கு நாள் வளர்ந்தமா இருந்தால் அதுக்கு சத்துவகுணம் முக்கியம் போகணும். அந்த சத்துவகுணத்துக்கு விரோதியாக இருக்கக்கூடியது இதுதான் ரஜஸ்தமஸ்து. சத்துவ குணத்திற்கு கலைன்னு விரோதி நட்டம். பயிருக்கு கலை அந்த புல்லு பூண்டெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது பயிருக்கு கலைன்னா அர்த்தம். பயிருக்கு பயிர் வளர்த்தா போடுறதான தீனி அப்புறம் பாய்ச்சல் எல்லாத்தையும் அந்த புல்லு பூண்டு சாப்பிட்டு இதுதான் வளரும். இது புல்லு பயிர் வளராது. அந்த மாதிரி ரஜஸ்தமஸ்துகளுக்கு மூலமான பாப்பங்களை கழித்துக் கொண்டு இட்டுக்கட்டு அதில் பிரதிபந்தக நிவர்த்தி பண்ணி கொண்டு இந்த வர்ணாஷ்டம் வந்து இட்டுக்கட்டை இதாக இருக்கும். இது பிரபத்திக்கு இல்லை. பிரபத்திக்கு வர்ணாஷ்டம் வந்து அங்கம் இல்லை. அதனால தான் சரணாதி பண்ணால்தான் ஒரு நாசினா கூட வச்சுருவாங்க. அது சரணாதி பண்ணால் ஒரு பண்ணுற சந்தியாவனமோ பண்ணால் கூட அது மோசம் வருவாங்க வராதுன்னு கேட்டால் பிரபத்திக்கு வர்ணாஷ்டம் அங்கம் இல்லையே. அங்கம் இல்லாததுனால வர்ணாஷ்டம் சமயத்தை புத்தத்துக்காக தனியாக பனிஷ்மெண்ட்டு கொடுக்கணே தவிர அதுதான் மோட்சத்தை கிடைக்க மாட்டோம். ஆனால் இப்போ சொன்னது எல்லாமே சிந்தனை தோணும். அப்படி சொல்லக்கூடாது. ஆனாலும் அது சாத்வீக பிரிவுகளாக இருந்தாலும் இது ஒரு பகவத் ஆராதனமாக இருப்பதுனால பக்தா ரொம்ப சுசீனாக இருக்கான். அவன் தலை பண்ணி போட்டாலும் தலை பண்ணி போனாலும் அவன் கோச்சு இல்லைன்றதுக்காக தலை பண்ணி போடாமல் போடாமல். ஏன்னா சொருக்கம் தெரிஞ்சலாக இருந்தால் என்ன பண்ணுவான்னு கேட்டால் ஆத்துக்காரு கோச்சுக்கு தான் செய்ய வேண்டாம். நம்முடைய கடமை நம்முடைய சொருகம் அப்படி செய்யணும். எனக்கு சொருக்கம் தெரிஞ்சா ஒரு நிபந்தத்துக்காக செய்ய மாட்டேன். அதனால வந்து வர்ணாசிரம வைத்தியம் இருந்தாலும் பிரபத்தியானது நிறைவேறி போச்சுன்னா அது ஒரு மோட்சத்தை கொடுக்காமல் இருக்காது அப்படின்னா. அதனால பிரபத்திக்கு வர்ணாசிரமம் அங்கே இல்லை.